ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்களும் உங்க மகளும் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னாத்தாயா இந்த பாவிக்கு ஆறுதலா இருக்கு. ஐயா நீ எங்களுக்கு ஒரு தப்பும் பண்ணலையே. நான் செஞ்சது தப்பு இல்ல சாமி, பாவம், மகா பாவம் சாமி. கண்ணு தெரியாத இந்த பொண்ண குடி வெறியில கெடுத்த மகா பாவி நான் தான் சாமி. சத்தியமா நான் தான் சாமி. மிருக வெறியில நான் செஞ்ச கொடுமைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தண்டனை அனுபவிக்கிறேன் சாமி. சாப்பிட முடியல, தூங்க முடியல, கனவுல புலி வந்து துரத்துது சாமி. புலி நகத்தால பிராண மாதிரி உடம்பெல்லாம் எரியுது சாமி. ஊர் ஊரா கோயில் கோயிலா தேடி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் சாமி. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இந்த ஐயப்பன் சன்னிதானத்துல உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமி. எனக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க சாமி, தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. அப்பா அப்பா அவசரப்படாதீங்கப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. என்னமா இப்படி சொல்ற? தப்பு செய்தவரே ஒத்துக்கிட்டாரே, நம்பாம இருக்க முடியுமா? சாமி சாமி, அந்த ஐயப்பனே புலி உருவா மாறி மிரட்டி இவனை இங்க அனுப்பி வச்சிருக்காரு சாமி. எல்லாம் அந்த ஐயப்பனுடைய திருவிளையாடல் தான். குருசுவாமி, நீங்க கும்பிடுற தெய்வத்தோட பேரான சத்தியம் பண்ணி அவனுக்கு முன்னாடியே தாலி கட்டுறேன்னு சொல்றப்போ ஏன் சாமி தயங்குறீங்க? சாமி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. பயப்படாதாமா, நாம இவரை பார்க்காம இருக்கலாம். ஆனா நம்ம சுவாமி ஐயப்பன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் சரண ஐயப்பான்னு தான் சொன்னோம், இப்போ வரண ஐயப்பான்னு அவனையே கூப்பிடுவோம். அவன் முன்னாடியே இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம். நடக்கிறதா நன்மைக்குத்தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க, மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் உனக்கு தாலி கட்ட எந்த அழுகுதியும் இல்ல. இந்த பொண்ணுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ கைக்கூலி வாங்கிட்டு வந்திருக்கிற கதைய மரியாதை உங்க காலில் வந்து ஒத்துக்க. இல்ல ஐயோ அப்பா நான் அழ வேண்டி இருக்கும். ஏதோ சின்ன பையன் ஏதோ ஓடுற, நீ ஏதோ பயப்படுற கட்டுறவாள். சாமி, குருசாமி, குருசாமி, நான் போய் சொல்லிட்டேன் சாமி. இப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன் குருசாமி. பணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயமா போய் சொல்லி நான் நடிச்சிட்டேன் சாமி. அதுக்கு எனக்கு ஐயப்பன் சரியான தண்டனையை கொடுத்துட்டான் குருசாமி. என்ன பாம்பு கொத்திடுச்சு சாமி, பாம்பு கொத்திடுச்சு சாமி. சாமி, என்ன காப்பாத்துங்க சாமி. கவலைப்படாதப்பா, இந்த அச்சன் கோவில்ல பூரணை பொருட்களை சமயதராக இருக்கிற சாஸ்தாவுடைய பிரசாத தீர்த்தத்தை சாப்பிட்டா எப்பேற்பட்ட கொடிய விஷமும் இறங்கிடும். திருமேனி, சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி. இனிமே வாழ்நாள் பூரா நான் நல்லவனா வாழ்றேன் சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. எங்கிட்ட மன்னிப்பு கேட்காதப்பா, இப்போ உன்னை குணப்படுத்தினாரு அந்த சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி, கேட்கிறேன். அந்த ஐயப்பன் கிட்ட சபரிமலைக்கு போய் மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. திருச்சி தாலி கட்ட வந்த என்ன சின்ன குழந்தை உருவத்துல வந்து திருத்தின அந்த சபரிநாதன்கிட்ட கதறி மன்னிப்பு கேட்கிறேன் சாமி, மன்னிப்பு கேட்கிறேன். எங்க அந்த சின்ன குழந்தைய காணுமே? வந்தவன் சின்ன குழந்தை இல்லப்பா, சிவனுடைய குழந்தை. கணபதிக்கும் கந்தனுக்கும் இளையவன், நமக்கெல்லாம் பெரியவன். அவனை நம்பினார் கெடுவதில்லை. பூர்ணை புட்களை சமேத பூதநாத பாகியமா சுவாமி செங்கோவில் அரசை
என்ன தாலியும் மாலையும் பாம்பா யாருக்குடா காதை குத்துறீங்க? உங்க மகன் தாங்க இத்தனை வேலையும் செஞ்சது. இது என்ன நம்ப சொல்லுங்க? இதெல்லாம் தண்ணி போட்டு ஏதாவது பார்த்து மறந்து ஓடியா எங்க அந்த வைரத்துக்கு விஷத்தால கைய விளங்காம போச்சுல்ல. ஐயப்ப அருளால தப்பிச்சதுக்கு அப்புறம் பக்தனை மாறி மாலையை போட்டு மலைக்கு போயிட்டாங்க. பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தான உங்களால நிக்க ஷூட் பண்ணு. இல்லங்க, நாங்க சொல்றதா உண்மை. வந்தது உங்க மகனே தான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்க? உங்க மகனை நிறைய போட்டோ எடுத்திருக்கேன். சினிமா கழுவி பார்த்தா தெரியும். உடனே போய் பிரிண்ட் பண்ணி எடுத்துவா. ஓகே. ஐயப்ப சிலை, ஐயப்ப சிலை ஏங்க அநியாயமா என் மேல சந்தேகப்பட்டீங்களே? போட்டோல பாத்தீங்களா நம்ம சிலை? ஏங்க போட்டோ எப்படிங்க சிலை திருடிச்சு? அதே சிலைதான். சிலை எப்படியோ நான் கெடுத்த பொண்ணோட அப்பன் கைக்கு போயிடுச்சு. இதை எப்படிங்க கொண்டு வர்றது? இந்த பராஜு நம்ம ஆளுங்க இல்ல, இன்னும் 4 பேரை அரியங்காவ் கோயிலுக்கு அனுப்பிச்சு. அவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க எப்படி சிலையோட திருப்பி வந்தாங்க. யோ, உன்னோட சேர்த்து 4 பேரு. ஓகே சார், சீக்கிரம் போ. அரியங்காவுக்கு சென்றாலே போதும், அத்தனை பிணிகளும் தீரும். அநாதையாய் வந்து நிற்கின்ற பேர்களுக்கு ஆதரவு தென்றல் வீசும். திருமணக்கோலத்தில் காட்சி தருகின்ற ஆரியங்காவு ஐயாவை தரிசித்தால் நறுமணம் வீசிடும் நல்ல பல காரியங்கள் நாள்தோறும் கை கூடும். அப்பா, எங்க போயிட்டீங்க? பூ பறிக்க போனேம்மா. எந்த கோயிலுக்கு போனாலும் என் கையாலேயே பூ பறிச்சு தொடுத்து ஆண்டவனுக்கு போடுறதானே பழக்கம். உங்களை அச்சங்கோயில போய் தேடிட்டு வரோம். எதுக்கு சாமி எங்களை அனாவசியமா அலைய வைக்கிறீங்க? என்னை எதுக்காக தேடுனீங்க? நீங்களாம் யாரு தெரியல? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. ஒழுங்கா மரியாதையா அந்த ஐயப்பன் சிலையை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களை கண்ணியமா விட்டுறோம். சரியா? என்னப்பா சொல்றீங்க? எங்கிட்ட எந்த சரியும் இல்லையே. மயிலே மயிலே நான் இறக்க போடாது. கொடுக்கறத கொடுத்தாதான் வழிக்கு வருவான். சாமி சரணம். வயசுல பெரியவங்க, அதனாலதான் கும்பிட்டு தப்பு பண்ணாதீங்கப்பா. கௌரி, அப்பா என்ன ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? அதை கேட்க நீ யாரா? அவரோட மகன். ஓ அப்படியா? ஐயப்பன் சிலையை 5 லட்சத்துக்கு வாங்கி இருக்கோம். வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சமயத்துல உங்க அப்பா கையில மாட்டிக்கிச்சு. அத மரியாதையா திருப்பி கொடுக்க சொல்லு. நீங்க தவறா வந்திருக்கீங்க. சிலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்ககிட்ட சிலை இருக்குங்கிறதுக்கு சரியான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. சிலை எங்க குடு. சுவாமி, ஐயப்பா சரணமப்பா. அப்பா சரணமப்பா. தர்மசாஸ்தாவே, இந்த மாலையை என் கழுத்துல போட்டு என் கையை கட்டி போட்டுட்டே. ஐயப்பா, சொல்ல போறியா இல்லையா? நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏன் அவர் அடிக்கிறீங்க? நீ யாருப்பா? நீ ஒரு மகனா? பார்த்தா தெரியல. அவருக்கு அப்ப தைரியமா இருமா, நாங்க இருக்கோம். பெத்த தகப்பட கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க. கோழையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே. நான் கோழை இல்லைங்க. என் கழுத்துல ஐயப்பன் மாலை இருக்கு. மாலையை போட்டுக்கிட்டா கை கட்டி நிக்கணுமா? நீ கும்பிடுற அந்த ஐயப்பனே மகிழ்ச்சிய கொல்லத்தான் அவதாரமே எடுத்தான். நான் சொல்றேன், பொறுத்தது போதும். முதல்ல அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சு விரட்டு. ஐயப்பா,
சபாஷ். சரியான நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து அறிவுரை சொன்னீங்க. நீங்க யாருங்க? நானா? நம்ம நீலகண்டன், அவர் மகன் மணிகண்டன். மண்டபத்துல சாப்பிட உட்காந்தோம், சத்தம் கேட்டு ஓடி வந்தோம். ரொம்ப நன்றி ஐயா. முரளி, நீ எப்படிப்பா இங்க வந்த? அப்பா, ஒரு அதிசயமான சமாச்சாரத்தை சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட ஓடியாந்தேன். அது அப்புறமா சொல்றேன். இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன். கூட இருக்கணும் மறந்துட்டீங்களே. முதல்ல ஆகாரம், அப்புறம் தான் தரிசனம். வாங்க, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஏன் விருந்தாளிங்க. வாங்க.